வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு மேக்ஸ் கொஷினை பார்க்கலாம். ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள்லேருந்து ஒரு மிக முக்கியமான கொஷின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெசண்ட்டில் ஃபாதர் அண்டு சன்னோட சம் ஆஃப் ஏஜஸ் 60. 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட வயசு மகனின் வயதை போல் 5 மடங்கு. அப்படின்னா 6 இயர்ஸ் ஆஃப்டர், 6 வருஷத்துக்கு பிறகு சன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரெசண்டில் தற்போது அப்பா மகன் அவங்களோட வயதுகளின் கூடுதல் 60 வயது. 6 வருடத்திற்கு முன்பு மகனின் வயதை போல் தந்தையின் வயது 5 மடங்கு. அதனால் மகனோட வயசு 1ன்னா அப்பாவோட வயசு 5, 1:5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா ப்ரெசென்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் சன்னோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டில் அவங்களுடைய சம் ஆஃப் ஏஜஸ் 60 கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 5:1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரெசென்ட்டில் 60 வயசு இருக்குன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குங்க? ஓகேங்களா? இப்போ அப்பா பையனோட வயசு ப்ரெசென்ட்டில் கூட்டினா 60 வயசுன்னு சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா அப்பாவுக்கும் 6 வயசு குறைஞ்சிருக்கும், பையனுக்கும் 6 வயசு குறைஞ்சிருக்கும். அப்போ அங்கே சம் ஆஃப் ஏஜ் என்னவாக இருந்திருக்கும்? 48 இருக்கும். என்ன காரணம்? அப்பாவுக்கு 6 வயசு, பையனுக்கு 6 வயசு, இந்த 60 வயசில் குறைஞ்சி சம் ஆஃப் 12 குறைஞ்சி 48 வயசாக மாறி இருக்கு. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மகனோட வயதுகளின் கூடுதல் 48. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் 5:1 ரேஷியோவாக இருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 48 6ஆக டிவைட் பண்ணிருக்காங்க. பையனுக்கு ஒரு ரேஷியோ, அப்பாவுக்கு 5 ரேஷியோ. 6ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 1 எவ்வளோங்க? 7 8 48 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேங்களா? 8 48ன்னு போட்டிங்கன்னா என்னங்க, ஒரு ரேஷியோட வேல்யூ 8ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 8னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு 8 வயசாக இருந்திருக்கும், அப்பாவுக்கு வந்து 40 வயசாக இருக்கும். 5 8 40, 1 8 8. ஓகேங்களா? இது வந்து என்னங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ப்ரெசண்ட்டில் வரணும் அப்படின்னா ப்ளஸ் என்ன பண்ணணும்? 6 வயசை கூட்டணும். ஏன்னா இது வந்து ப்ரெசென்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிங்கும்போது 46 வயசு வந்து அப்பாவுக்கு, மகனுக்கு வந்து ஆல்ரெடி 8 இருக்குது. இது வந்து 14ஆக மாறும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 60 வயசு வரும். 46 56 60 இதை தான் சொல்லியிருக்காங்க. ப்ரெசென்ட்டில் ஃபாதர் அண்டு சன்னோட சம் ஆஃப் ஏஜஸ் வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்க? டோட்டல், இது வந்து ஃபாதர், இது வந்து சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஓகேங்களா? ப்ரெசென்ட்லேருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் மகன் ப்ரெசென்ட்டில் வந்து மகனுக்கு 14 வயசு. அப்போ ஆஃப்டர் 6 இயர்ஸ்னால் இன்னும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லி மாறும். அப்போ சன்னுக்கு வந்து 20 வயசு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அது சப்போஸ் தந்தைக்கு கேட்டால் +6 போட்டு 52 வயசு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இதோட ரேஷியோவும் சில நேரத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது.